எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட எக்ஸ்போ இப்போ சாட்டர்டே, சண்டே சித்ராஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க கூட ஆக்சுவலா எக்ஸ்போ கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இந்த எக்ஸ்போல குறிப்பிட்டு நான் பார்த்தீங்கன்னா வந்து மோர் தேன் சேல்ஸ், ப்ராஃபிட் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான வீடியோ தான் இது ஆக்சுவலா. ஸோ இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டேலாம் செகண்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமா சேல்ஸே இல்ல. 3:00 வரைக்கும் சுத்தமா சேல்ஸ் இல்ல. நானே வந்து வெறுத்து போய் சேல் வந்தா தான் சாப்பிடணுன்ற முடிவுக்கெல்லாம் போய் உட்காந்துருந்தேன். அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்தாங்க. என்னோட ஆப்போசிட் ஸ்டால்ல போட்டிருந்த சிஸ்டர் வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, "அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கண்ண மூடி அவங்க வந்து ஒரு ப்ரே பண்ணாங்க. நான் வந்து உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன். ஏன் ஆச்சரியப்பட்டேன்னா, என் வீட்டுக்காரர் என் கூட ஃபுல் டே இருந்தாரு. 2 நாளும் ஃபுல் டே இருந்தாரு. என் தங்கச்சி என் கூட வந்திருந்தாங்க. பட் அவங்கலாம் நான்சி அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்காக வந்தாங்க. பட் இவங்கலாம் வந்து என்ன அன்னைக்கு தான் பார்த்தாங்க. திடீர்னு வந்து எனக்காக ப்ரே பண்ணணும் அப்படின்னு வந்து நின்னாங்க. ஸோ நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன். ஆனா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அவங்க ப்ரே பண்ணிட்டு போன 10த் மினிட் எனக்கு சேல் ஆச்சு. ஸோ எனக்கு ஐ வாஸ் ரியலி ரியலி ஹாப்பி பிகாஸ் அவங்க என்ன ப்ரே பண்ணாங்கன்றது இல்ல. அவங்களோட அந்த நல்ல மனசு இருக்கு இல்லைங்களா? அது நான் வந்து கத்துக்கிட்டேன் இந்த எக்ஸ்போல. 2வது ஒரு சிஸ்டர் வந்து என்னோட காம்படிட்டர். அவங்களும் சாரி தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட காம்படிட்டர். என்ன ஒரு காம்படிட்டரா பார்க்காம, அந்த ஒரு ஸ்மைல் அவங்க ஃபேஸ்ல எப்பவும் இருந்துட்டே இருந்துச்சு. என்ன எப்ப பார்க்கும்போதும் என்ன ஒரு காம்படிட்டரா நம்மலாம் என்ன பண்ணுவோம், "ஐயோ! ஐயோ! இவங்க நமக்கு ஆகாது" அப்படின்ற மாரி யோசிப்போம். அவங்க அப்படி யோசிக்கவே இல்ல. எனக்கு அதுவும் ரொம்ப புடிச்சிருந்தது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து எனக்கு 400 ஃபாலோவர்ஸ் தாங்க. ஆனா அவங்களுக்கு 12K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க எனக்கு வந்து டிப்ஸ் குடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் லைக் இந்த எக்ஸ்போ வந்து நெறைய டிஃபரெண்ட் பீப்பிள நான் கத்துக்கிட்டேன். அண்ட் இந்த இடத்துல நான் சித்ரா மேமையும் நான் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அவங்க ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டா, வெல் பிளான்டா எப்படி கஸ்டமர் வரணும். ஏன்னா கஸ்டமர் குடுத்துட்டே இருந்தாங்க. எனக்கு தான் சேல் ஆவல. பட் கிரவுட் வந்து ஃபுல்லா வந்துட்டே தான் இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. அவங்கள இதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா நான் இங்க கால் அவுட் பண்ணியே ஆகணும். ஆ மோர் தென் ஆல் திஸ்ல ஐ மீன் இது ரொம்ப முக்கியம். இதோட இன்னொரு முக்கியமா ஹேப்பியான விஷயம் என்ன நடந்ததுன்னா, எனக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட சொன்ன முதல் விஷயம், "உன் வீடியோவ நான் பார்த்தேன்" அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்னோட ஃபாலோவரே கிடையாது. ஆனா, "உன் வீடியோவ நான் பார்த்தேன். உன்கிட்ட நான் அதனால நான் பார்த்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு காதுல தேன் பாய்ஞ்ச மாரி இருந்தது. பட் அது மட்டும் இல்ல. அவங்க என்கிட்ட பார்த்துட்டு, சொல்லிட்டு கூடவே 6 புடவ வாங்குனாங்க. 6 புடவ அவங்க பார்த்து சூஸ் பண்ணி வாங்குனாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்த மொமெண்ட். ஸோ இதுலருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு தெரியுங்களா? கடவுள் இருக்கான் குமாரு அப்படின்றது தான் கத்துக்கிட்டேன். ஸோ என்ன போல ஸ்மால் பிசினஸ் பண்ற எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற விரும்புறது என்னன்னா, ஒரு ஒரு நாள் சேல் ஆகாது, ஒரு வாரம் சேல் ஆகாது, ஒரு மாசம் கூட சேல் ஆகாம இருக்கும். அதுக்காக நம்ம டவுன் ஆயிடக்கூடாது. ஏன்னா, கடவுள் நம்மளுக்கு ஒரு பாத் குடுத்துருக்காருன்னா, கண்டிப்பா அதுல சக்சஸ் இருக்கும். ஸோ ஆல் தட் வி ஹேவ் டு டூ இஸ் கண்டிப்பா கீப் ட்ரையிங். எவ்ரி மொமெண்ட் ட்ரை பண்ணிட்டே இருங்க. சீக்கிரமா சக்சஸ் இருக்கும். சக்சஸ் நம்மளோடது.